இஸ்லாம் என்று இந்த விஷயத்திலே என்ன சொல்கிறது என்றால், எந்த ஒரு மனிதனுமே கடவுளுடைய அவதாரமாக ஆகவே முடியாது. கடவுள் கடவுளாகத்தான் இருப்பான். கடவுளுடைய அவதாரம் என்று எந்த ஒரு படைப்பினமும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, பிற படைப்பினங்களாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய அவதாரமாக ஆகவே முடியாது என்ற ஒரு விஷயத்தை மிக தெளிவாக இஸ்லாம் முன்வைக்கிறது. அப்படியானால் கடவுளை நெருங்குவதற்குரிய வழி என்ன என்பதை இஸ்லாம் காட்டும்போது, இறைவன் புறத்திலிருந்து செய்தியை பெற்று அந்த செய்தியை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய தூதுவர்களை, கடவுளுடைய இறைவனுடைய அந்த தூதுத்துவ செய்தியை மக்களுக்கு போதிக்கக்கூடிய தூதர்களைத்தான் இறைவன் உலகத்திற்கு அனுப்பி வைத்தான் என்ற செய்தியை இஸ்லாம் முன்வைக்கிறது. இந்த அடிப்படையிலே இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய அந்த தூதுத்துவத்திலே ஏராளமான இறை தூதர்கள் தொடர்ச்சியாக ஆரம்ப காலம் தொட்டு வந்திருக்கிறார்கள். ஆதாம் என்று கிறிஸ்துவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து துவங்கிய இந்த தூதுத்துவம், ஆதமுக்கு பிறகு நோவா என்ற நூஹ் அவர்கள் வருகிறார்கள். அவர்களும் தன்னை கடவுளுடைய தூதர், நான் ஒரு தீர்க்கதரிசி, கடவுளிடமிருந்து செய்தியை பெற்று உங்களுக்கு அறிவிக்கக்கூடியவன் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த நோவாவிற்கு பிறகு தொடர்ச்சியாக வந்த அனைத்து மனிதர்களுமே, எந்த ஒரு மனிதரும், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வரலாற்றில் இடம்பெறக்கூடிய எந்த ஒரு மனிதரும் தன்னை கடவுளுடைய அவதாரம் என்று சொல்லவே இல்லை. அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தூதுவர்களில் மொத்த உலகத்தையும் கட்டி ஆண்ட மன்னர்களும் இருக்கிறார்கள், ஆண்டியாக இருந்தவர்களும் இருக்கிறார்கள். சாலமன் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை தூதர், சுலைமான் என்று திருமறை குரானிலே குறிப்பிடக்கூடிய அந்த இறை தூதருடைய அந்த ஆட்சி அதிகாரம் உலகளாவிய அளவில் பறந்து விரிந்து இருந்தது. மொத்த உலகத்தையும் கட்டி ஆண்ட மன்னராக, மாமன்னராக அவரை போன்ற ஒரு மனிதர் வரவும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரரசர்கள், வல்லரசுகள் அனைத்துமே பிற மனிதர்களைத்தான் கட்டி ஆள முடியுமே தவிர, மிருகங்களை கட்டி ஆள முடியுமா, பறவைகளை கட்டி ஆள முடியுமா அப்படின்னா முடியாதுங்க. ஆனால் சுலைமான் என்ற அந்த மாமன்னருக்கு அனைத்துமே கட்டுப்பட்டுச்சு. மிருகங்கள் உட்பட, பறவைகள் உட்பட, மலைகளை போய் யாராவது கட்டி ஆள முடியுமா? ஆனால் அவருக்கு மலைகள் கூட கட்டுப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாமன்னராக இருந்த சுலைமானாகட்டும், நோயால் தாக்கப்பட்ட இன்னும் சில இறை தூதர்களாகட்டும், ஆடு மேய்ப்பதில் ஃபேமஸாக இருந்த மோசே என்று சொல்லக்கூடிய மூசா அவர்கள், ஆடு மேய்த்த சம்பவங்கள் குரானில் சொல்லப்படுது, பைபிளில் சொல்லப்படுது, அவராகட்டும், அதன் பிறகு மக்களுக்கு செய்தியை சொன்ன, இறை செய்தியை சொன்ன இயேசு ஈசாவாகட்டும், அதன் பிறகு வந்த முகமது என்று சொல்லக்கூடிய இறுதி தூதராகட்டும், இவர்கள் அனைவருமே எந்த ஒரு இறை தூதரும் சரி தன்னை கடவுளுடைய அவதாரம் என்று சொல்லவே இல்லை. என்ன சொன்னார்கள்? நாங்கள் மனிதர்கள், உங்களை போன்று நாங்களும் மனிதர்கள் தான், மனிதர் என்ற அந்த தத்துவத்தில் தான் அங்கே இருக்கிறோம். இறைவன் எங்களுக்கு செய்தியை அறிவிக்கிறான். இறைவன் யாரை நாடுறானோ அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அவன் புறத்திலிருந்து செய்தியை அறிவிப்பான். அந்த செய்தியை மக்களை அவர்கள் எடுத்து சொல்வார்கள். அப்போ இறைவனுடைய செய்தியை எடுத்து சொல்லக்கூடிய